அன்னைக்கு இல்லை அற்புதம், இன்னைக்கே நடக்குது. இன்னைக்கு என்ன செய்யுது? நடக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு கையே விளங்கலையா, வலது கையே விளங்கலை. வலது கை விளங்காமல் ஒரு வாரம் இப்படியே வச்சுட்டு வந்திருக்காரு. டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அவங்ககிட்ட சோக்கு அடிச்சிருச்சுன்னு இருக்காங்க. சோக்குன்னு என்னது? லக்குவா அடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அதுவே நம்பலை, இதையே நம்பலை, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி இப்படியே கை பிடிச்சிக்கிட்டே வந்தார். வந்து ஐயா இந்த மாதிரி இந்த வலது கை தூக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் எண்ணெய் வாங்கி ஜெபம் பண்ணி சட்டையை கலத்த சொல்லி, ஆண்டவர் விசுவாசிக்கிறியான்னு, விசுவாசிக்கிறேன்னார். கலத்து சட்டையை அப்படி கலத்த சொல்லி, ஏசு ரத்தமே செய்யும், ஏசு ரத்தமே செய்யும், ஏசு ரத்தமே செய்யும்னு நல்லா அழுத்தி தேய்ச்சி பரிசுத்த ஆவினால ஜெபம் பண்ணி, ஆவி நிறைந்து ஜெபம் பண்ணி, ஏசு நாமத்தினாலே வலது கையில் கொண்டு வர வலியை என்று சொல்லிட்டு எழுது நட, கையை உதறு, காலை உதறு அப்படின்னா சரியாக போச்சுன்றான். நோயே இல்லைன்றான். நல்லா தூக்கம் வருதுங்க, நல்லா வருதுங்கன்றான். சோத்திரம். அல்லேலூயா. இது எப்படியா நடந்துச்சுன்னு பார்த்தாலும் கேட்குறான். அல்லேலூயா. அது அவருடைய கிருபை யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. தேடி வந்த மனிதர்களை தேவைகளை அறிந்தவராய், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய், அஞ்சப்பத்தை எடுத்து விட்டாரே, 5000 பேருக்கு கொடுத்து விட்டாரே. தேடி வந்த மக்களை ஏசையா, தேவைகளை அறிந்தவர் தான் ஏசையா. தேடி வந்த மக்களின் ஏசையா, தேவைகளை அறிந்தவர் தான் ஏசையா. அஞ்சப்பத்தை எடுத்தவர் தான் ஏசையா, 5000 பேருக்கு கொடுத்தவர் தான் ஏசையா. அஞ்சப்பத்தை எடுத்தவர் தான் ஏசையா, 5000 பேருக்கு கொடுத்திடுவார் ஏசையா. ஏசையா, ஏசையா, ஏசையா.